ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறதே நம்மளுடைய புதிய கவர்மெண்ட் பற்றி தான். இதை நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் நம்மளுடைய எல்லாத்துக்கும் மேலான நம்மளோட வேதம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்ட்டு ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன் பார்த்துடலாமா? வாங்க. அக்கா, இந்த புதிய ஆட்சி, புதிய அரசியல் அமைப்பு பற்றி பலரும் பல விதமாக பேசுகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த கயிறு அப்படி பிடிச்சிக்கேன், இந்த ஒரு எண்டு என்கிட்ட இருக்கு, இன்னொரு எண்டு உங்ககிட்ட இருக்கு. இதுதான் புதிய ஆட்சி அமைத்திருக்க முடியும்னா அரசாட்சியின் எண்டுன்னு வச்சுக்கோ. இது தேவனுடைய எண்டு. இப்ப அடுத்த எண்டு கர்த்தர் தம்முடைய கரத்துல தான் வச்சிருக்கிறார். அது எந்த மனுஷன் கையிலயும் கொடுக்கல. இதுதான் மனுஷன் கையில இருக்கு. அடுத்த எண்டு அவர் தான் வச்சிருக்கிறார். அப்ப அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு, அவர் தான் ராஜரீகம் பண்றாரு. ஆனா இந்த அரசியல் அமைப்புல ஏதோ ஏமாத்து வேலை இருக்குன்னு சொல்றாங்களே. இந்த அரசியல் அமைப்புல ஏதோ ஏமாத்து வேலை இருக்குது இல்ல அப்படின்றது அது நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா கர்த்தர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார்ன்றது நமக்கு தெளிவா இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த எலெக்ஷனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன, இந்த எலெக்ஷன் பத்தி கூட வேதம் சொல்லுது? இந்த எலெக்ஷன் பத்தி மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால நடந்த எலெக்ஷன் ஆட்சி அமைப்பு, இப்ப நடந்த எலெக்ஷன் ஆட்சி அமைப்பு, இதுக்கு பின்னால வரக்கூடிய எலெக்ஷன் ஆட்சி அமைப்பு, எல்லாத்த பத்தியும் வேதம் சொல்லுது. என்னன்னா, வேதம் சொல்லக்கூடிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். தேவன் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவர் வார்த்தை மாறாதது. மனுஷன் தான் மாறுறாங்க, ஆட்சி அமைப்பு தான் மாறுது. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 5 வருஷமும் அவங்க விருப்பத்தின்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னது அவங்க விருப்பத்தின்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி? இல்ல, இந்த 5 வருஷமும் தமிழ்நாடு முன்னேறாது, ஸ்டாக்னண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் முதல்லயே சொன்னேனே, கயிறோட அடுத்த எண்டு கர்த்தர் கையில தான் இருக்கு. அப்போ அவர் கண்ட்ரோல தம்முடைய கரத்துல தான் வச்சிருக்காரு. அப்போ மனுஷன் கையில இருக்கிற அடுத்த எண்டு, 2 பேர்ல யார் வல்லமை உள்ளவர்? தேவன் தான். அப்ப கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? தேவன் கிட்ட தான். அப்ப ஏன் பயப்படுற? நான் பயப்படல, பலரும் பல விதமா பேசுறதுனால கொஞ்சம் யோசனையா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கடவுள் உனக்கு கொடுத்த கடமையை செய். எனக்கு என்ன கடமை இருக்கு? மெயின் கடமை ஓட்டு போடுறது, அதை செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு மேல எனக்கு என்ன கடமை இருக்கு? அரசியல் எனக்கு என்ன பொசிஷன் இருக்கா? இல்ல நான் ஏதாவது நான் தான் ஏதாவது அரசியல்ல இருக்கேனா? எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அப்போ ஒரு கிறிஸ்தவனா உனக்கு எந்த கடமையும் இல்லைன்னு சொல்றியா? என்ன, ஜெபிப்பேன், அவ்வளவுதான். பாரு, இந்த காரியத்தை குறித்து பலரும் பல விதமா பேசலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீ மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராம பாக்குற ஒவ்வொருத்தரும் நான் சொல்லக்கூடிய சில காரியங்களை யோசிச்சு தியானிச்சு அவங்கவங்க வீட்டுல இத ஜெபிச்சாங்கன்னா, இத பத்தி பேசினாங்கன்னா, கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு பெரிய முன்னேற்றத்துக்குள்ள வந்துரும். அப்படி என்ன சொல்ல போறீங்க? பைபிள்ல தானியேல் அப்படின்ற ஒரு புக் இருக்கு இல்லையா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். பாரு, இந்த வசனம் என்ன சொல்லுது பாரு. உன்னதமானவர்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யறாராம். அதாவது இந்த பூமியில அவர் ஆளுகை செய்யறாராம். தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறாராம். அவருக்கு யார் விருப்பமோ அவங்க கையில அந்த ஆட்சி அமைப்பை கொடுக்கிறாராம். அதுவும் அடுத்த லைன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாரு. மனுஷனில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். அதாவது இவன்லாம் வருவானா, இவெல்லாம் யார் ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்றவங்கள கூட கர்த்தர் ஆட்சி அமைப்புல உட்கார வைக்கிறாரு. தேவன் தான் இதை செய்யறாருன்ட்டு வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் பாரு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்னு இந்த வார்த்தை சொல்லுது பாரு. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரா. அதாவது டைம் டிராவல் சொல்றாங்க இல்லையா? சில பேர் சொல்றாங்க பேக்வேர்டா போக முடியுமான்னு பாக்குறாங்க, ஃபார்வர்டா போக முடியுமான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் சாத்தியமா என்னன்ட்டு அதெல்லாம் தெரியாது. ஆனா தேவன் காலங்களை மாற்றுகிறாராம். சமயம்னா சீசன். காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம நினைக்கிறோம் ஜனங்க ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போடலன்றது நாம நினைக்கக்கூடிய காரியங்கள். ஆனா ராஜாக்களை தள்ளுகிறவரும் அவர்தான்,
ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவர்தான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனம் சொல்ற பாரு, ஆஹ் நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இப்ப ராஜானா அந்த காலத்து ஸ்டைல்ல சொல்லி இருக்கு. யார் ஆட்சி அமைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை தேவன் தமக்கு சித்தமானபடி நீர்க்கால்களைப் போல திருப்புகிறாராம். அதாவது இப்போ ஒரு விவசாயி வந்து தண்ணி அந்த பக்கம் பாயுது, இந்த பக்கம் பாயணும்னா ஒரு மண்வெட்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப மாட்டான். ஒரு லேசா அப்படி திருப்பி விட்டாலே போதும், அந்த தண்ணி வந்து வாய்க்கால் வந்து வேற விதமா திரும்பிடும். தேவன் வந்து ஆட்சி அமைத்தவர்களுடைய இருதயத்தை தம்முடைய பக்கமாக நீர்க்கால்களை போல திருப்புகிறாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்ப சொல்லு, கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ராஜரீகம் யார் பண்றது? தேவன் தான். கண்ட்ரோல் அவர் தானே பண்றாரு. அப்போ எந்த கிருத்தம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நான் என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு இருந்தேன். உனக்கே அப்படிப்பட்ட பயம் வந்திருக்கு? இல்ல, ஏன்னா இப்ப நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் வந்து ஆட்சியில எந்த மாற்றமும் இருக்காது, கர்த்தர் எனக்கு பர்சனலா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதை யோசிச்சு கொஞ்சம் நான் வந்து பயந்துட்டேன். ஆக்சுவலா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒரு பொதுவான கருத்தை குறித்து தேவன் பர்சனலா யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டார். எனக்கு தேவன் பர்சனலா சொன்னாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வேதம் தான் ஃபைனல், தேவனுடைய வார்த்தை தான் ஃபைனல். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே விசுவாசிப்போமே. அப்போ இந்த புதிய ஆட்சி அமைப்பு தேவனால் உண்டானதுன்னு சொல்றீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆட்சி அமைப்பு மாத்திரம் அல்ல, இதுக்கு முன்னால நடந்த ஆட்சி அமைப்பும் கூட, இப்ப நடக்கிற ஆட்சி அமைப்பும் கூட, இதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா ஆட்சி அமைப்பும் கூட தேவனால் மட்டுமே உண்டானது. அவர்தான் ராஜாக்களை தள்ளுகிறவர், அவர்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வேதத்தின் சத்தியம். சரி, புரியுது. அப்ப நம்ம கடமை என்னன்னு சொல்லிடுங்களேன். என்ன சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தேவன் கிட்டதான் கயிறு இருக்குன்னீங்க, அவர் இன்னொரு எண்டு வச்சிருக்காருன்னீங்க, தேவன் கிட்டதான் கண்ட்ரோல் இருக்குன்னீங்க, அவர் தான் ராஜரிகம் பண்ணுகிறாரு, நீர்கால்களை போல இருதயத்தை திருப்புறாருன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டீங்களே. நான் சொல்றது சரின்னு சொல்றியா இல்ல தப்புன்னு சொல்றியா? எனக்கு என்னமோ சரின்னு படல. கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்போ நம்ம கடமையை மாத்திரம் செய்யணும். அந்த கடமை என்னன்ட்டு அதுக்கு ஒரு வசனம் காமிக்கிறப்ப 1 தீமோத்தேயு 2:1-3 வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை, ஜெபங்களையும், வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. பாரு, இந்த வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சபை மக்களுக்கு சொல்றாரு, ராஜாக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அதோடு இல்லாம நாம கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சரித்திரத்தை பார்த்தா பல போர்களுக்கு, பல கேடுகளுக்கு, ராஜ்யத்தின் அழிவுக்கு காரணம் வந்து அந்த நாட்டை யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய இச்சையும் அவர்களுடைய கோபமும் நான் என்ற அகம்பாவமும் அவர்களுடைய சுயநலம் தான் காரணம். இப்ப கூட ஈரான்ல வந்து சண்டை நடக்குது இல்லையா? அந்த பொதுமக்கள் அந்த சண்டை பண்றாங்க. அந்த நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய கோபம், அவர்களுடைய இச்சை, அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய பேராசை, அவர்களுடைய நான் என்ற அகம்பாவம், சுயநலம், இது எல்லாமே அந்த போரை கொண்டு வந்திருக்கு. அதனால அந்த ஊர் மக்கள் எப்படி சமாதானமா வாழ முடியும்? இன்னும் கேட்டா பவுல் என்ன சொல்றாரு பாரு, நல்லொழுக்கத்தோட கூட வாழ முடியாதான். இப்ப அதே போர் நம்ம ஊர்ல நடந்தா நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தான் நிம்மதியா போக முடியுமா? இல்ல நம்ம வேலைக்கு தான் போக முடியுமா? இல்ல சர்ச்சுக்கு தான் போக முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்னதான் தேவன் வந்து அதை ஆட்சி அமைத்து ராஜாக்களை ஏற்படுத்தினாலும் அவங்களுக்காக நாம் தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய சுய இச்சையின்படி நடவாமல் அவர்கள் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆட்சி செய்ய முடியும். அதனால அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்ட்டு வேதத்துல பவுல் வந்து கிளியரா சொல்லி கொடுக்கிறாரு. அதனால டீ கடையில பேசுற மாதிரி தமிழ்நாடு என்ன ஆக போதோ, 5 வருஷம் ஸ்டாக்னண்டா தான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லாம நாம வந்து புதிய ஆட்சி, புதிய அரசமைப்பு, தேவன் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோட அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். சூப்பர்க்கா, இது ஒரு பெரிய கடமை தான். அப்ப எப்படி ஜெபிக்கிறதுன்னு கத்து தந்துருங்களேன். எப்படி ஜெபிக்கணும்னா,
நாம நம்ம இஷ்டத்துக்கு ஜெபிக்க கூடாது. வேத வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைகளை கொண்டுதான் ஜெபிக்கணும். இப்ப கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே, இயேசுவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ராஜாக்களை தள்ளுகிறவரும் நீர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் நீர். ராஜாவுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிறவரே, அவர்களை ஆளுகிறவர் நீர்தான். அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் நீர்தான் அவர்களை ஆளுகை செய்கிறீர். அதனால இப்போ ஆட்சி அமைத்திருக்கும்படியான இந்த தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பங்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவ நாமத்தினாலே. அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவ நாமத்தினாலே. அவர்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவ நாமத்தினாலே. அவர்கள் உமக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுடைய இருதயத்திலே நீர் போடுவீராக. உமக்கு பிரியமானதை இந்த தேசத்திலே செய்ய அவர்களுக்கு ஞானத்தை நீர் போதிப்பீராக. அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கும்படியான ஆரோக்கியம், சுகம், பெலன், ஜீவன், ஆரோக்கியம், கல்வி, திறமைகளை, ஆற்றல்களை, திறமைகளை உடைய நாமத்தின் மகிமைக்கென உபயோகப்படுத்த தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்றமான பாதையில நடத்த அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமே. சூப்பர்க்கா. இந்த ஜெபம் எல்லா கிறிஸ்தவர்களும் வீட்ல இருந்து செய்யலாமே. செய்யலாமே இல்ல, கண்டிப்பா செய்யணும். அததான் பவுல் சொல்றாரு, நீங்க சமாதானமா வாழணும்னா, நல்லொழுக்கத்தோட வாழணும்னா அவர்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சின்ன பசங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க, அதனால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நாம பேசாம, கிறிஸ்தவர்களாகிய நாம வேதம் சொல்லுகிறபடி பேசுவோம். ஏன்னா அவர்தான் ஞானத்தை போதிக்கிறவர், அவர்தான் அறிவை உணர்த்துகிறவர், அவர்தான் அவர்களை வழிநடத்துகிறவர் என்பதை விசுவாசிப்போமோ. நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதையே ஜெபிப்போம். ஏன்னா நம்ம கையில பைபிள் இருக்கு, வேத வசனம் இருக்கு. பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை போல அல்லாமல் வேத வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைகளின்படியே நம்ம விசுவாசிப்போம், அந்த வார்த்தைகளின்படியே நாம ஜெபிப்போம். அதுதான் தேவனுடைய இருதயத்திற்கும் பிரியமாய் இருக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு. நிஜமாதான்க்கா, இது ஒரு பெரிய கடமை தான். இதை நம்ம எல்லாரும் சின்சியரா செய்யணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் தேசத்தின் மேல் பிரியமா இருக்கிறாருன்னு, தேசத்தின் மேல் க்ஷேமத்தை கட்டளையிடுவாருன்னு சொல்றாரு. அப்ப தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட தேவனை வணங்கும்படியான நாம நம் நாட்டிற்காக ஜெபிப்போம். ஆட்சி அமைத்திருக்கும்படியான அந்த அரசியல் அமைப்புக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இந்த அரசியல் மாற்றம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும். வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், வீண் வார்த்தைகளை பேசாமல், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், நாம் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படியே ஜெபிப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆட்சி அமைத்த சிஎம்முக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.